ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். சின்னதாக ஒரு பல்லு ரூட் கனால் பண்ணி ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட், அதனால தான் மாஸ்க் போட்டிருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போது இன்றைக்கு இந்த 2 ஸ்லோகங்கள் பகவத்கீதை 15ஆம் அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகங்கள் பக்தியுடைய சேவனத்தை ரொம்ப பறைசாற்றி கூறுகிறது. இந்த விஷயம் பக்தர்கள் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பக்தி தொண்டுக்கு முன்னாடி மற்ற எந்த கிரியைகளும் அதுக்கு ஈடாகாது. பலவிதமான நல்ல காரியங்கள் மக்கள் செய்கிறாங்க, பூஜைகள் செய்கிறாங்க. ஜோதிடர் பக்கத்தில் போயிட்டு அவர் இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்பிக்கையுடன் செய்கிறோம். வாஸ்து பார்க்குறோம். சிலவங்க நியூமராலஜி பார்த்து பேரெல்லாம் கூட எழுத்தெல்லாம் மாற்றி வச்சுக்கிறாங்க. இப்படி பலவிதமான செயல்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் பக்திக்கு ஈடாகாது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது பக்தி. சர்வைஸ்வர்யைக மந்திரம் சகல உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம். அனைத்து வேத செயல்களும் இந்த மந்திரத்தை தான் சரணடைந்திருக்கின்றன. பக்தியை கர்மம், ஞானம், தர்மம், பித்ரு பூஜை, ஜோதிடம், தேவர்கள் பூஜை, இது எல்லாமே பக்தியை சரணடைந்திருக்கிறது. பாகவதத்தில் 10ஆவது காண்டத்தில் ஒரு அழகான கதை, இது நான் ஒரு தடவை முன்னரே சொல்லியிருக்கேன். எப்படி பக்தி தலை சிறந்தது என்று. துவாரகையில் கிருஷ்ணருடைய பிள்ளைகளெல்லாம் பந்து விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த பந்து போய் ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்து விட்டது. உடனே பிள்ளைகளெல்லாம் போய் அந்த பந்தை எடுக்க போகும்போது பயந்து விட்டார்கள். ஏன்னா உள்ள ஒரு பெரிய ராட்சத பல்லி இருந்தது. நம்மெல்லாம் பல்லினா இவ்வளோ பெருசு தான் பார்த்துருக்குறோம், அதுக்கு மேலே பல்லி எல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனால் நீங்கள் கூகுளில் போய் ஜெயிண்ட் லிசார்டு அப்படின்னு அடிச்சிங்கன்னா பூனைக்குட்டி நாய்க்குட்டி சைஸ்ல எல்லாம் பல்லி இருக்குது. பெரிய ராட்சத பல்லிகள்லாம் இந்த உலகத்தில் இருக்குது, நம்ம பார்த்தது கிடையாது. பெரிய ஒரு பல்லி கிணத்துக்குள்ளே இருந்தது. குழந்தைகள் பயந்து போய்விட்டார்கள். உடனே எல்லாரும் கிருஷ்ணரை அழைக்க
கிருஷ்ண பகவான் வந்து அந்த பல்லியை வெளியெடுத்து காப்பாற்றி விடுகிறார். பாகவதத்தில் அது யார் என்று விளக்கி இருக்கிறது. ரொம்ப கவனமாக நம்ம வாழ்க்கையில் யோசிக்க வேண்டிய ஒரு கதை. ஒரு மன்னர், நிருக மகாராஜா என்று பெயர், NRGA, நிருக மகாராஜா. இவர் வந்து ஒரு அந்தணருக்கு ஒரு பசுமாட்டை தானமாக கொடுத்தார். இந்த பசுமாடு என்ன பண்ணுச்சு, சாயங்காலம் ஆகும்போது மறுபடியும் அதனுடைய தொழுத்திலேயே வந்து சேர்ந்து விட்டது. நம்ம தான் பார்த்துருக்குறோம், விலங்குகள்லாம் சாயங்காலம் திரும்ப வந்துடும். பூனைக்குட்டி, நாய்க்குட்டி எதை கழட்டி விட்டாலும் வீட்டுக்கே வந்துடும். பாருங்கள் இயற்கை எப்படி படைத்திருக்கிறது என்று. அந்த காலத்தில் வியாபாரிகள் மாட்டு வண்டியில் போய் சந்தைக்கு பொருட்கள் விற்கவும் வாங்கவும் செய்வார்கள். இரவு ஆன உடனே அந்த மாட்டு வண்டிக்கு கீழே ஒரு லாந்திரன் விளக்க கட்டி விட்டுருவாங்க. ஐயா சொகுசாக மாட்டு வண்டியில் படுத்து தூங்கிடுவார். அந்த வண்டி, மாட்டு வண்டி இரவு முழுதும் பயணம் செய்து சரியாக வீட்டில் கொண்டு வந்து சேர்த்திரு. பசுமாட்டுக்கு என்ன கூகுள் மேப்பாக கொடுத்தாங்க? அது கரெக்டாக வீட்டில் கொண்டு வந்து அதனுடைய உடைமையால் கொண்டு வந்து விட்டுரும். இன்னைக்கு நம்ம என்னெல்லாமோ கருவிகளை வச்சு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம், வழி தவறி விடுகிறது. அப்படி இந்த நிருக மகாராஜா தானம் செய்த பசுமாடு திரும்ப வந்து சேர, அடுத்த நாள் தெரியாமல் தவறுதலாக அதே பசுமாட்டை இனி ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுத்து விட்டார். 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டு எனக்கு இதுதான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார்கள். ஒரு பசுமாட்டை எப்படி 2 பேருக்கு கொடுக்கிறது? 2 பேரும் சேர்ந்து அந்த மன்னனை ஒரு பல்லியாக போக வேண்டும் என்று சபித்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய நல்ல காரியம் அந்த மன்னர் செய்திருக்கிறார். ஆனால் கடைசியில் என்ன கிடைச்சது? சாபம்தான் கிடைத்தது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த காலத்தில் மக்கள் சொல்கிறாங்க, நான் வந்து யாருக்குமே தீங்கு விளைவித்தது கிடையாது, நான் யாரை ஏமாற்றினது கிடையாது, என்னுடைய வேலையை கரெக்டாக நான் செய்வேன், அப்படி என்றெல்லாம் நிறையா மக்கள் பெருமைப்பட்டு கொள்ளுகிறார்கள். தவறில்லை, பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, பல்லியாக பிறப்பாங்க, அவ்வளோதான். என்ன கஷ்டம் இது? நியாயமாக வாழ்ந்தா பல்லியாக பிறப்பதா? இது என்ன கொடுமை, என்ன சோதனை? ஏன்னா கலிகாலத்தில் நியாயம் அந்நியாயம் என்றெல்லாம் கிடையாது, எல்லாமே அந்நியாயம்தான். உண்மை பொய், தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம், சரி தவறு அப்படின்னு வேறுபாடே கலியுகத்தில் கிடையாது. எல்லாமே தவறு தான். ஏன்னா ஒன்றா மக்களை ஏமாற்றி கொண்டிருப்போம், இல்லை என்றால் இயற்கையை சூதாடி கொண்டிருப்போம். எல்லாருமே வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரம்னா என்ன? ஒன்றா மக்களை ஏமாற்றுவது, இல்லைன்னா இயற்கையை ஏமாற்றுவது, அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. என்ன நீங்கள் ஒரு சிறு செயலிருந்து யோசிச்சு பாருங்க. காலையில் பல்லு விளக்கிறதுல இருந்து இரவு உறங்குவதை வரை நம்ம மற்றவர்களை ஏமாற்றுகிறோம், மற்றவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள், அவ்வளவுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தர்மம் அதர்மம் என்று வேறுபாடு கிடையாது, எல்லாமே அதர்மம் தான் கலியுகத்தில். அப்போ இவ்வளவு தான தர்மம் செய்த அந்த மன்னர் கடைசியில் ஒரு பல்லியாக பிறந்தார். அதனால் எந்த நல்ல காரியங்களை செய்தாலும் அது பகவானுடன் சம்பந்தம், உறவு வைத்து செய்ய வேண்டும். நீங்கள் யாராவது ஒரு ஒரு சாது மனிதருக்கு காசை கொடுத்தா கூட என்ன செய்யுங்க, ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இல்லைன்னா காசை அவன் வாங்கிட்டு போயிடுவான், நம்ம பல்லியாக பிறந்துருவோம். எதையுமே இறைவனுக்கு படைத்து விட்டு பகவானிடம் சொல்லி அதை புரிய வைத்து விட்டு அப்புறம் அதை பிரசாதமாக செய்ய வேண்டும்.
எவ்வளவு குடும்பங்கள், தாய் தந்தையர் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துகிறார்கள். அந்த பிள்ளைகளும் வளர்ந்து நல்ல நல்ல உயர்ந்த நிலையில் சென்று இருந்து விடுகிறார்கள். மேலாளராக, பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக எல்லாம். கடைசியில் அந்த பெற்றோர்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. நம்ம ஆசிரமத்தில் கூட நிறைய தொலைபேசி வரும். ஐயா, எவ்வளவு பணம் வேணா கொடுக்குறேன், உங்ககிட்ட முதியோர் இல்லம் இருக்கா, எங்கள் அப்பா அம்மாவை சேர்க்கணும், உங்ககிட்ட இருந்தால் நல்லா இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கான். அதை வேற சொல்லிக்குவாங்க. சொந்த அப்பா அம்மாவை பார்க்க முடியல, நம்மளை கூப்பிட்டு சொல்லுவாங்க. எவ்வளவு எவ்வளவு தொலைபேசி, எவ்வளவு அழைப்பு வருது. பெற்றோர்களை பார்ப்பது கிடையாது. அப்போ கலியுகத்தில் எல்லாமே அதர்மம்தான். அப்படி அந்த மன்னர் எதை நல்ல காரியத்தை செய்து பல்லியாக பிறந்தார். அதனால் இதன் பொருள் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது என்று கிடையாது. நல்ல காரியங்களை இறைவனுடன் சார்ந்து பிரசாதமாக செய்ய வேண்டும். எதை சாப்பிட்டாலும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி பிரசாதமாக சாப்பிட்டு விடும். வணக்கம்னு சொன்னால் கூட மாட்டிக்குவோம், ஹரே கிருஷ்ணான்னு சொன்னால் தப்பிச்சிருவோம். அவர் எல்லாருக்கும் சிரிச்சுக்கிட்டு வணக்கம் சொன்னார், என்னை பார்த்தோன்னே சிரிக்காமல் சொல்லிட்டார், சண்டை வந்துடும் அதில். அப்போ கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிவிட்டால் அதில் பிரச்சனையே கிடையாது. அந்த காலத்தில் மாபெரும் பக்தர்கள்லாம் இருந்தாங்க. என்னையா சாப்பிட்டீங்களா, கோவிந்த கோவிந்தா, சாப்பிட்டேன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பகவானுடைய நாமத்திலேயே அதன் பதிலை சொல்லிவிடுவார். சரி, உடனே பரீட்சித்து மன்னர் கேள்வி கேட்குறாரு. அவர் புண்ணிய கர்மம் செய்து கூட ஒரு பல்லியாக பிறந்தாரே, அப்புறம் எப்படி அவருக்கு கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது? கிருஷ்ணர் அவரை தொடுமளவிற்கு அவர் என்ன புண்ணியம் செய்தார்? ஏன்னா புண்ணிய காரியங்களால் பல்லியாக பிறந்தார். அப்படி இருக்கும்போது எப்படி அவருக்கு கிருஷ்ணரை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது? ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, இந்த வகுப்பில் ஏறக்குறைய 300 பேர் இருக்கிறோம். யார் செய்த பாக்கியமோ இந்த காலத்தில் நம்மளால் பகவத்கீதை படிக்க முடியுது. கிருஷ்ணா ராமா என்றெல்லாம் நாமங்கள் சொல்ல முடியுது. தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள். இந்த 7 கோடி மக்களில் எவ்வளவு பேர் பகவானுடைய நாமத்தை ஜெபம் செய்து எவ்வளவு பேர் பகவானுக்கு தொண்டு செய்கிறாங்க? 1% கூட கிடையாது. 7 கோடி பேரில் 7 லட்சம் பேர் கூட கிடையாது. 1% மக்கள் கூட கிடையாது. அவங்கெல்லாம் ரொம்ப பிஸியாக சினிமா நடிகர்களை, அரசியல் தலைவர்களை, ஒன்றுமே கிடைக்கலன்னா கூட காலையில் வாக்கிங்க்கு ஒரு நாய்க்குட்டியாவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நாய்க்குட்டியை சேவை செய்வார்கள். நான் ஒரு முறை கிழக்கத்திய நாடுகளுக்கு சென்றிருந்தேன். இந்த கிழக்கத்திய நாடுகள் ரொம்ப சுத்தமாக இருக்கும். சில ஊரை இந்த ஃபைன் சிட்டி அப்படி தான் சொல்லுவாங்க. அவ்வளவு தூய்மையாக இருக்கும். அப்படியே ரோட்லேயே உட்காந்துக்கலாம், அந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கும். காலையில் பார்த்தா நிறைய செல்வந்தர்களெல்லாம் நாயை நடக்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த நாய்க்கு நடக்க தெரியாது பாருங்கள், இவர் சொல்லி கொடுக்குறார் நாய்க்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு. நீங்கள் கூட பெரிய பெரிய நகரங்கள்லாம் போனீங்கன்னா காலையில் பார்க்கலாம், செல்வந்தர்கள்லாம் ஒரு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு கையில் நாய்க்குட்டியை பிடிச்சிக்கிட்டு இந்த நாய் இவங்களை இழுத்துட்டு போக இவங்க போயிட்டுருப்பாங்க. ஆனால் நான் பார்த்தேன் 2-3 மனிதர்களிடம் ஒரு வித்தியாசமான பை ஒன்று இருந்தது. ஒரு பை இருந்தது. நான் என் கூட இருந்த அந்த ஊர்க்காரர்கிட்ட கேட்டேன், என்ன இந்த பேக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, வித்தியாசமான ஒரு பையை கையில் பிடிச்சிட்டு போகிறாங்களே என்ன என்று கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், பிரபு அது வேற ஒன்றும் கிடையாது, இந்த நாய் காலையில் ரோட்டில் அங்கே இங்கே ஆகி போயிடும், நம்பர் 2 போயிடும், அது அந்த ஊரில் ஃபைன் போட்டுருவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவாரா, அதை அழகாக அந்த பையில் கோரி கையில் வச்சு வீட்டில் கொண்டு போய் வீசுவாராம்.
எவ்வளவு மனிதன் உயர்ந்து விட்டான் என்று பாருங்களேன். எப்படிப்பட்ட கலாச்சாரம்! இதெல்லாம் நம்ம இதை நாகரிகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ கலிகாலத்தில் நன்மை என்பதே கிடையாது, எல்லாமே அதர்மம் தான். அப்போ பரீட்சித்து மன்னர் கேட்குறாரு, இவர் என்ன புண்ணியம் செய்தார், எந்த செயலை செய்தார் இவருக்கு பகவானை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது? பகவான் அவரை தொடும் அளவுக்கு அவர் என்ன காரியம் செய்தார்? அப்போ பதில் வருது. ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, இந்த நிருக மகாராஜா பெரிய தான தர்மம் செய்யக்கூடிய வள்ளல், நிறைய தான தர்மம் செய்வார். அப்படி இருந்த பொழுது ஒரு சாதாரண பக்தன் ஒரு பிராமணன் கேட்குறார் மன்னர்கிட்ட, எனக்கு நாராயணருக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும், அதற்கு உண்டான பண உதவியை செய்யுங்கள், நிலம் தந்து நிலம் கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்க, இந்த நிருக மன்னர் என்ன செஞ்சார்னா, அவருக்கு இடத்தை தானமாக கொடுத்து செல்வத்தை தானமாக கொடுத்தார். நிறைய புண்ணிய கர்மம் செய்தார். அதுக்கு நடுவில் மன்னரே தெரியாமல் ஒரு பக்தி தொண்டை செய்து விட்டார். இப்போ நிறைய ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவுவது அது புண்ணிய கர்மம், புண்ணிய செயல். ஆனால் கோயில் கட்ட நிதி உதவி செய்வது, பகவானுக்கு பூமாலை கட்டி கொடுப்பது, பகவானுக்கு படைத்த பிரசாதத்தை மக்களுக்கு விநியோகம் செய்வது, இது புண்ணிய செயலா பக்தி தொண்டா? இதெல்லாம் பக்தி தொண்டு. அப்படி ஒரு பக்தி தொண்டு அவரை அறியாமலே இந்த நிருக மகாராஜா செய்ததுனால தான் பகவானை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. பாருங்க, நீங்க எல்லாம் பகவானை நேரடியாக பார்க்க போறீங்க ஒரு நாளைக்கு. என்ன பரவாயில்ல, காலையில் கொஞ்சம் தூங்கி ஜெபம் பண்ணுவோம், இருந்தாலும் பரவாயில்ல. எல்லா பக்தர்களும் பகவானை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு, அவர் திருக்கரங்களால் நம்மை ஆசீர்வாதம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகும். ஏன்னா இந்த நிருக மகாராஜ் தன்னை அறியாமலே உதவி செய்து அந்த கோயிலுக்கு நிதி உதவி கட்டுவதற்கு செய்ததுனால பகவானை பார்க்கும் வாய்ப்பு. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் பக்தி தொண்டின் மகிமையை விளக்குகிறது. பகவத்கீதை 15வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். யோமாம் ஏவம் அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. அர்ஜுனா, என்னை தெரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் தெரிந்து கொள்கிறார்கள். என்னை எப்படி மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள்? பக்தி தொண்டு செய்வதால் என்னை தெரிந்து கொள்கிறார்கள். பகவானுக்கு பக்தி தொண்டு பண்றதுனால நம்ம பகவானை அறிந்து கொள்கிறோம். இந்த மாதம் கார்த்திகை மாதம். தினமும் பக்தர்கள் எல்லாம் பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி தாமோதர பாடல்கள் பாடி பகவானுக்கு தொண்டு செய்வது மட்டுமில்லாமல், எப்படி இப்போ தீபாவளி காலங்கள் கடையிலெல்லாம் போனால் 50% தள்ளுபடி, 75% தள்ளுபடி என்று நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது பகவான் ஆன்மீகமாக தள்ளுபடி கொடுத்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் நம்ம என்ன பக்தி தொண்டு செஞ்சாலும் பலன் அதிகம். நம்மளும் அந்த தொண்டுகளை செய்துவிட்டு மற்றவர்கள் செய்ய நாம் ஊக்குவிக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். எல்லாரும் செய்வாங்க. ஒரு பக்தர் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினார் நேற்றைக்கு. சென்னையில் பக்தர்கள் ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில், பெரிய அதுக்கு அடுக்குமாடி கட்டிடம் ஷாப்பிங் மாலில் போய் தாமோதரருடைய படத்தை வச்சு நெய் விளக்கு பற்ற வச்சு வர்றவங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க. கூட்டம் அலைமோதுகிறதாம். தினமும் 2000-3000 பேர் பகவானுக்கு நெய் விளக்கு காண்பித்து நாம ஜபம் செய்கிறாங்களாம். எவ்வளவு நல்ல விஷயம்.
அப்போ கார்த்திகை மாதம் ரொம்ப ஸ்பெஷல். விருந்தாவனத்தில் ஒரு திருடன் இருந்தார். ஒரு திருடன். அவர் இப்படியே எங்கடா திருடுவோம் அப்படின்னு தேடிக்கொண்டு இருந்த பொழுது அங்கே ஒரு உபன்யாசம் நடந்து கொண்டிருந்தது. அந்த காலத்துலலாம் சாயங்காலம் அப்படியே கோயிலுக்கு போனோம்னா எல்லா கோயில்லையும் இல்லைன்னா ஆலமரத்துக்கு அடியில் பெரியவர்களெல்லாம் இருந்து கதாகாலக்ஷேபம் நடத்துவார்கள். சாயங்காலான பகவானுடைய கதைகளை பாடல்களாக பாடிக்கொண்டிருப்பார்கள். மக்களும் வேலையெல்லாம் முடித்துவிட்டு அங்கே உட்கார்ந்து கதை கேட்டு கொண்டிருப்பார்கள். பகவானுடைய கதைகளை கேட்டு வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி கொள்வார்கள். இப்போ என்னது 1960 முதல்ல ரேடியோ வந்தது. அதற்கப்புறம் டெலிவிஷன் வந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்தது. கடவுளை அப்படியே வீட்டிலிருந்து அனுப்பிட்டாங்க, துரத்தி விட்டு விட்டார். அப்புறம் பகவான் திரும்பி வரவே இல்லை. இப்போ எங்கே சாயங்காலம் கலாக்ஷேபம் கதாகாலக்ஷேபம் எதுவுமே கிடையாது. வேற விஷயங்கள் தான், வதந்திகள் தான் வீட்டில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்படி அந்த கதை கேட்டுக்கொண்டு ஒரு திருடர் போயிட்டார். திருடர் போகும்போது அந்த ஆச்சாரிய பெருமான் பகவானின் அழகை வர்ணித்து கொண்டிருக்கிறாராம். அவருடைய கண்கள் இப்படி இருக்கும், அவருடைய காது இப்படி இருக்கும், அவருடைய அழகான இதழ்களிலிருந்து வரக்கூடிய பேச்சு இப்படி இருக்கும், காதில் கம்மல், கழுத்தில் மாலை, இடுப்பில் அது ஏதோ போடுவாங்களே குழந்தைகளுக்கெல்லாம், பேர் மறந்து போச்சு, காலில் சலங்கை, கொலுசு, ஏதோ சொல்லுவாங்க மறந்து போச்சு. சரி, இந்த இடுப்புலெல்லாம் குழந்தைக்கு அழகாக வெள்ளியில் தங்கத்தில் எல்லாம் செயின் மாதிரி போடுவாங்க. அப்படி இதெல்லாம் இதை ஒரு என்னது அரஞ்ஞான் கயிறா? சரி, இது கயிறு இல்லை, தங்கத்தில், கிருஷ்ணருக்கு தங்கத்தில் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறதான் சரி, அரஞ்ஞான் கயிறு. இப்படி எல்லாம் இது அந்த ஆச்சாரியர் என்ன பண்ணாரா, இந்த ஒரு நகையும் விளக்கி கொண்டிருந்தாராம். திருடனும் பாதியில் கதை கேட்டதுனால சரி நேராக விருந்தாவனத்துக்கு போய் திருடி விடுவோம் அப்படின்னு அந்த திருடன் பகவானையே நினைத்து கொண்டு விருந்தாவனத்திற்கு போகிறான். அதான் சொல்கிறாங்க, திருட போனாலும் விருந்தாவனத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் என்று. பகவானுடைய நகைகள் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு தியானம் செய்து யோசித்து விருந்தாவனத்தில் நந்தகோபரின் வீட்டுக்கு முன்னாடி திருடன் போய் சேர, திருடனின் வருகைக்காகவே கிருஷ்ணரும் காத்து கொண்டிருந்திருக்கிறார். ஓடி போய் அந்த குழந்தை, அந்த ஆச்சாரியர் சொன்னதை விட அழகாக இருக்கு அந்த குழந்தை. அதில் அந்த நகைகள்லாம் அந்த நகைகளுக்கு அழகா இல்லை கிருஷ்ணர் போட்டதுனால அதன் அழகு அதிகமாகி விட்டதா, அப்படி அவ்வளவு அழகு. எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு போகிறார். இந்த நம்ம சில நேரத்தில் குழந்தைகளை எல்லாம் தூக்கி இப்படி கழுத்தில் உட்கார வைப்பாங்க, 2 சைடு அந்த குழந்தைங்க கால் போட்டு உட்காந்துக்கும். அப்படி திருடன் கிருஷ்ணரை கழுத்தில் போட்டு கொண்டு ஓட, கிருஷ்ணர் தலையில் உட்காந்துக்கிட்டு திருடங்கிட்ட, நீ யமுனாக்கு போ, நீ அந்த காட்டுக்கு போ, இந்த வனத்துக்கு போ, என்னை இங்கே கொண்டு போ, அங்கே கொண்டு போ. திருடனும் சந்தோஷமாக கொண்டு ஓடுறான். ஏன்னா இதெல்லாம் திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு பகவானை தோளில் உட்கார வைத்து கொண்டு அவன் விருந்தாவனம் முழுவதும் ஓடுகிறான். யமுனா நதிக்கரைக்கு போகிறான், அந்த கோவர்தன மலை பக்கத்தில் போகிறான், இங்கே போகிறான், அங்கே போகிறான். மனதே தூய்மை அடைந்து விட்டது. விருந்தாவனம் பூரா சுற்றி எந்த இடத்துல ஆரம்பித்தானோ அங்கே கொண்டு கிருஷ்ணரை இறக்கி விட்டு சிரித்து கொண்டு போகிறான். திருட வந்த நினைப்பே அவனுக்கு மறந்து போய்விட்டது. அவன் திரும்பி போன உடனே மற்ற திருடர்கள்லாம் கேட்டாங்க, இன்னைக்கு பெரிய உனக்கு லாட்ரி அடிச்சிருச்சு போல, இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிற, ஏதாவது ஜமீன்தார் வீட்டில் கை வச்சையா, உனக்கு நிறையா கிடைச்சுதா என்று சொல்ல, திருடனும் எல்லாத்த விட இன்னைக்கு எனக்கு அதிகமான செல்வம் கிடைத்தது, ஒரு பொழுதும் அழியாத செல்வம், எவ்வளவு செலவு செஞ்சாலும் அழியாத ஒரு செல்வத்தை கிடைத்தேன், இவ்வளவு நாள் நான் திருடி இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை நான் அனுபவித்ததே இல்லை
அந்த வீட்டில் நான் டெய்லி போய் திருடுவேன், எவ்வளவு திருடினாலும் இந்த ஆனந்தம் குறையாது என்று திருடன் பேச மற்ற திருடர்கள்லாம் இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு என்று நினைத்து விட்டார்கள். திருடன் கிருஷ்ணரின் நகைகளை திருட வர கிருஷ்ணர் அவன் மனதை திருடி விட்டார். சித்தச்சோரா என்று சொல்வார்கள், மனதை கவரும் கள்வன் என்று சொல்வார்கள். பகவான் அந்த திருடனின் மனதை கவர்ந்து விட்டார். அப்படி ஒரு அழகான லீலை கூட இந்த மாதத்தில் நடந்தது. அப்போ இந்த பக்தி தொண்டு, அந்த திருடன் என்ன தொண்டு செய்திருக்கிறான்? பகவானை தோளில் தூக்கி உட்கார வைத்து கொண்டு விருந்தாவனமெல்லாம் சுற்றி வந்திருக்கிறான். பகவானுக்கு அவனை அறியாமலேயே ஒரு சேவை செய்திருக்கிறான். அதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார், அர்ஜுனா, என்னை புரிந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் புரியாதது ஒன்றுமே இல்லை. என்னை அறிந்தவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள். எப்படிப்பட்டவர்கள் என்னை அறிவார்கள்? எனக்கு பக்தி தொண்டு செய்பவர்கள் என்னை அறிவார்கள். ஒரு முறை ராமானுஜர் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து கொண்டு நடக்கிறார். போகிற வழியில் ஒரு பாமரன் பகவத்கீதையை தலைகீழாக பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். படிப்பறிவு இல்லாதவன். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே படிக்க மாட்டாங்க. எல்லாரும் வீட்டில் என்னது, எல்லாம் தற்குறி தான். 1 2 3 என்ன தெரியும், அவ்வளவுதான். இந்த ஆங்கிலேயர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூலில் போய் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பி எல்லாம் படித்து அப்பாவை பார்த்து டா, அம்மாவை பார்த்து டி அப்படின்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக என் பிள்ளை என்ன டாடின்னு கூப்பிடுதே அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு விட்டோம். அந்த காலத்திலெல்லாம் புத்தக கல்வி குறைவு, ஆனால் அனுபவ கல்வி அதிகம். கலாச்சாரம், பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவது, இறைவனை நம்புவது, ஒற்றுமையுடன் வாழ்வது, விட்டு கொடுக்கும் மரபு, தானம் செய்யும் இயல்பு, இதெல்லாமே அந்த காலத்தில் அதிகம். புத்தக கல்வி குறைவு, அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு புத்தக கல்வி அதிகம். ஆனால் மனிதர்களெல்லாம் விலங்குகளாக சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு அவல நிலைக்கு விட்டோம். அப்போ ஒரு பாமரன், படிப்பறிவில்லாத ஒரு மனிதன் பகவத்கீதையை தலைகீழாக பிடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். ராமானுஜர் நடக்கிறாரு. ராமானுஜருடைய சீடர்கள்லாம் சிரிக்கிறாங்க. பகவத்கீதையை ஒழுங்காக கூட பிடிக்க தெரியல, உட்கார்ந்து அழுது கொண்டு என்று கேலி செய்து சிரிக்கிறார்கள். ராமானுஜர் பணிவுடன் அவனுடன் சென்று ஏன்பா அழுது கொண்டு இருக்கிறாய் என்று கேட்க, அந்த மனிதன் சொல்றாரு, இதனுடைய அட்டையை பாருங்க, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்காக தேரோட்டி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய பக்தன் அர்ஜுனர்! பகவானே நேரடியாக அவருக்காக வேலையை செய்கிறாரே, அதை நினைச்ச உடனே அழுகையா வருது என்று அவன் சொல்ல ராமானுஜர் சொன்னார், பகவத்கீதை உனக்கு தான் புரிந்திருக்கிறது என்று சொன்னார். இறைவனை அறிந்தவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள், பகவானை புரியாதவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள், அவ்வளவுதான். புத்தக கல்வி மட்டும்தான் அவரிடம் உள்ளது, வாழ்க்கை கல்வி கிடையாது. அடுத்தது 15வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம். இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதம் உக்தம் மயா நக ஏதத் புத்வா புத்திமன் ஸ்யாத் கிருத கிருத்யஸ்ச பாரத. அர்ஜுனா, இந்த ரகசியங்கள், ரகசியத்திலையும் வச்சு ரகசியம், அந்த ரகசியமான ஞானம் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், நீ புரிந்து விட்டாய், நீதான் உண்மையான புத்திசாலி என்று பகவான் சொல்லுகிறார். இது பெரிய ரகசியம். பகவானை பற்றி தெரிந்து கொள்வது மாபெரும் ரகசியம். ஏனென்றால் பகவான் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் இறைவனை பற்றி புரியும். இப்போ கணக்கு புத்தகம்லாம் ரகசியம் கிடையாது. யார் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து படித்தாலும் கொஞ்சமாவது படிச்சிடலாம்.
அறிவியல் புத்தகம் ரகசியம் கிடையாது, அரசியல் ரகசியம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கும் வியாபாரங்கள் எல்லாமே ரகசியம். நம்ம கஷ்டப்பட்டு படித்தோன்னா படிச்சிடலாம். ஆனால் ஆன்மீகம் ரகசியம். ஏனென்றால் பகவான் இவன் தலைக்குள்ளே ஏறட்டும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் ஏற முடியும். அதை இந்த மாதம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? யசோதா தாயார் கோபத்தில் கிருஷ்ணரை பிடிச்சி உரலோட கட்டி வைக்கிறாரா. எவ்வளவு கயிறுகளை சேர்த்து சேர்த்து கட்டினாலுமே கயிறு பக்கத்தில் வந்த உடனே கம்மியாக இருக்குது. சரி, லூஸ் பண்ணி கட்டுனா அப்பவும் கம்மியாக இருக்குது. இனி ஒரு கயிறு எடுத்து ஜாயிண்ட் பண்ணி அதை சேர்த்து அப்பவும் எப்படி சுற்றினாலும் கம்மியாக தான் இருக்குது. அது எவ்வளவு கம்மி? 2 அங்குலம் கம்மி, குறை. 1, நான் பகவானை சரணடைய வேண்டும். 2வது, அவர் ஏற்றுக்கொண்டு அருள் தர வேண்டும். அவர் அருள் தரலன்னா நம்ம தலைகீழாக நின்னாலும் பகவானை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் பகவான் அருள் தந்திருக்கிறார், அதனால தான் அது புரிய முடிகிறது. நம்மெல்லாம் நாம் செய்த பெரும் பாக்கியம். எல்லாருக்கும் கார்த்திகை மாத நல்வாழ்த்துக்கள். நிறையா ஜபம் பண்ணுங்க. இந்த மாதம் பகவானுடைய பாலலீலைகளை எல்லாம் கேளுங்க. மறுபடியும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி. ஹரே கிருஷ்ணா.